வீட்டில் புருஷங்காரன் நல்ல மூடில் இருக்கும்போது மனைவி புருஷன்கிட்ட வந்து ஏங்க எனக்கு இது வாங்கி கொடுங்க, இந்த நகையை வாங்கி கொடுங்க, இந்த சேலை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது, இந்த சேலையை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு மனைவி சொல்லுவாள். புருஷனும் நல்ல மூடில் அதுக்கு என்ன ஜமாச்சிருவோம், போ வாங்கி தந்துடுறோம் உனக்கு அவனு சொல்லுவான். அப்புறம் இவ மனைவியும் அதோட விடாமல் கொஞ்சம் லிஸ்ட் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும்போது நான் என்ன டாட்டா பிர்லாவா கடுப்பாயிடுவோம். அந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி வேதத்தில் என்னெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேர். ஏங்க எனக்கு இது வேணும்னு ஒரு விடாப்பிடியாக ஒரு மனைவி கேட்குறான். புருஷன்காரன் கடுப்பாயிட்டு நான் என்ன கடவுளா ஜீப்பு பாவம், நீ கேட்டதெல்லாம் உனக்கு டமால் டிமில்னு நான் செய்கிறதுக்கு நான் என்ன ஜீப்பு வித்தக்காரனா, நான் என்ன கடவுளா? அந்த கடுப்பாயிடலாம். யாருக்கிட்ட எதற்காக? ராகேல் யாக்கோபுக்கிட்ட கேட்குறான், எனக்கு இமீடியட்டாக நீ புள்ள கொடுக்கணும், எனக்கு புள்ள வர வேணும், புள்ள இல்லை போது யாக்கோபு கடுப்பாயிடலாம். கடுப்பாகி நான் என்ன கடவுளா, நீ கேட்ட உடனே நான் உனக்கு புள்ள வரம் கொடுக்குறதுக்கு பிள்ளை வரம் மாத்திரம் இல்லைங்க, எந்த தேவைன்னாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு வேதம் நம்மளை போதிக்குது. கர்த்தர் சொல்றாரு, பிறச்செய்கிறாராய நான் பிரசவத்தை தடுப்பேனோ அவர் சொல்றாரு. கேளுங்கள்ன்றாரு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், விசுவாசத்தோட கேளுன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம நீ கேட்பதை நீ பெற்றுக்கிட்ட விசுவாசியே, அப்போது அது உனக்கு உண்டாகும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றார். விசுவாசத்தோட கேட்க சொல்றாரு எதையும். விசுவாசம் இல்லாதவன் காற்றிலே அலையுண்டு கரையிலே மோதி அடிக்கிற கடல் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்றாரு. வேதம் நிறைய இடத்துல சொல்லுது. அதனால் நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட நம்ம முன் வச்சோம்னு வைங்க, கடவுள் நம்மளுக்கு கொடுப்பார்.